சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே. அதாவது பார்த்தீர்கள் என்றால் அதிமுகவில் பாஜக கூட்டணி வைப்பது தாவேகா. இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்திருந்தால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜயின் அரசியல் நகர்வுகள், எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலுக்கான தமிழக கூட்டணி சமன்பாடுகளை முறியடிக்கலாம் மற்றும் அமைக்கும் முன்னணியில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக அதிமுக மற்றும் பாஜக ஆகிய கட்சிகளுடன் தாவேகா கூட்டணி அமைப்பது குறித்து பேச்சுவார்த்தைகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அரசியல் வட்டாரங்களில் இருந்து தகவல் ஒன்று கசிந்துள்ளது. இதுவரை தனித்து நிற்பதில் உறுதியாக இருப்பதாக கூறிய விஜய், கரூரில் நடந்த துயரம் சம்பவங்களை தொடர்ந்து பெரிய கட்சிகளின் ஆதரவு மற்றும் உள்கட்டமைப்பு தேவை என்ற அடிப்படையில் தனது நிலைப்பாட்டை மாற்றியிருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டணியில் தாவேகா இணைந்தால் அது தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு புதுமையான மற்றும் ஒரு புதிய விஷயமாகத்தான் இருக்கிறது. திட்டத்தை உருவாக்கும் என்று கூறப்படுகிறது. கசிந்துள்ள தகவல்களின் அடிப்படையில் 3 கட்சிகளும் தொகுதிகளை பின்வரும் விகிதத்தில் பங்கு கொள்ளலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது அதிமுக 100ம், தாவேகா 100ம், பாஜக 34ம். இந்த மெகா கூட்டணியில் மிக முக்கியமான மற்றும் சிக்கலான சம்பவமாக இருப்பது முதலமைச்சர் பதவி குறித்து ஒப்பந்தம்தான். வழக்கமாக கூட்டணியில் பேச்சுவார்த்தைகளை போல அல்லாமல் இங்கு முதலமைச்சர் வேட்பாளர் முன்கூட்டியே அறிவிக்கப்படலாம். ஒரு புதிய அணுகுண்டு முறையை கையாளப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தலுக்கு பிறகு இந்த கூட்டணியில் அதிக எண்ணிக்கைகளான சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெறும் கட்சியின் தலைவர் முதலமைச்சராக பதவி ஏற்பது என்று நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதிக இடங்களில் வெற்றி பெற்று முதலமைச்சராகும் கட்சி தவிர 2வது அதிக இடங்களை பெறும் கட்சியின் தலைவர் துணை முதலமைச்சர் ஆக்கப்படுவார் என்று பேச்சுவார்த்தையில் முடிவில் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலைப்பாட்டின் மூலம் அதிமுக மற்றும் தாவேகா ஆகிய இரு கட்சிகளும் முதலமைச்சர் பதவிக்கான சமமான வாய்ப்பை அளித்து அவர்களை தீவிரமாக பணியாற்ற வைக்க பாஜக முறியடிப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. பாஜக தேசிய அளவில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற முன்னணியில் இருப்பதால் தமிழகத்தில் வலுவான ஒரு கூட்டணியை உருவாக்க தீவிர முயற்சி எடுத்து வருகிறது. அதிமுக தலைமையில் பாஜகவும் தாவேகாவும் இணைந்தால் திமுகவை வீழ்த்த முடியும் என்ற நம்பிக்கை பாஜகவிற்கு உள்ளது. விஜயும் பாஜகவின் தேசிய பலத்தையும் அதிமுகவில் மாநில ரீதியான தேர்தல் யாத்திரையும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இதனையடுத்து தனது கட்சியின் வேட்பாளர்களுக்கு 100 தொகுதிகளை பெற்று அதன் மூலம் முதல்வராக வாய்ப்பு தேடல் என்று கணக்கு போடுவதும் ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. ஒருவேளை எல்லாம் நல்லபடியாக அமைந்தால் 2031 தனித்து தாவேகா போட்டியிட வாய்ப்பு உண்டு என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது இந்த 3 கூட்டணி உறுதியாகும் பட்சத்தில் அது தமிழக அரசியல் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக தலைமையிலான கூட்டணி இது ஒரு கடுமையான சவாலை உருவாக்கும். ஆனால் அதே நேரத்தில் 5 வருடத்திற்கு முன்பு ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி 100 தொகுதிகளை மட்டுமே எடுத்துக்கொண்டு ஒரு புதிய கட்சியின் சமமாகத்தான் செய்து கொண்டிருக்கிறது. தொண்டர்கள் மத்தியில் விவாதங்கள் ஏறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுதைய அரசியல் சூழலில் இந்த கூட்டணியை பேச்சுவார்த்தைகளை எந்த அளவிற்கு உண்மை, விஜய் மற்றும் அதிமுக இறுதி முடிவாக என்று எடுக்கப் போகிற முடிவு என்னவென்றாமானாலும் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை அறிவிக்கும் விதத்தில் இருக்கிறது. ஆனால் இப்படி ஒரு கூட்டணி அமைத்தால் நிச்சயம் ஆட்சி மற்றும் உறுதி என அரசியல் விமர்சனங்கள், கருத்து கணிப்புகள் மற்றும் தெரிவித்து வருகிறார்கள் என்று எதிர்க்கப்படுகிறது. ஏனென்று கட்சியின் வட்டாரங்களில் ஒரு வார்த்தையாகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது வெற்றி பெறுபவர்
முதல்வர் இன்னொருவர் துணை முதல்வர். அதிமுக பாஜக கூட்டணியில் தாவேகா விறுவிறுப்பாக நடைபெறுகிறது பேச்சுவார்த்தை என்று ஒரு வட்டாரங்களில் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கப் போகிறது, அரங்கேறப் போகிறது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்து வரக்கூடிய காணொலி இன்னும் சுவாரஸ்யமாக கண்டுகளிக்க நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த காலையில் சந்திப்போம்.